டிகிரி கப 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 கபன்னு எரியுது. 44 எஸ்டேட்டுக்கும் வேற எவனோ ஒருத்தன் ஓனராக போறான். இவனை பெத்து என்ன பிரயோஜனம், வளர்த்து என்ன பிரயோஜனம், ஃபாரின்ல படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? இவர் ஹாயா காபி சாப்பிட்டு இருக்கிறது. இது உங்களை மாதிரி பான் பராக் போட சொன்னீங்களா? டேய், உனக்கு எடுத்தானே அந்த பொண்ணு வீட்டுக்கு சம்மந்தம் பேச போனேன். நீ என்ன அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறதா சொன்ன? அந்த பொண்ணு மட்டும் இல்ல, நானும் அவளை தான் காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். செருப்படிதான். ஏன்பா? உனக்கு இல்லடா, எனக்கு. இனியும் நான் அந்த வீட்டுக்கு சம்மந்தம் பேச போனா அவன் என்ன செருப்பாலையே தான் அடிச்சு அனுப்புவா. ஆமா, அதுவும் கூடயே இருக்கானே ஒரு பாடி கார்டு, அவன் பிஞ்சதா பழசா பார்த்து எடுத்து கொடுப்பான். ஆமா, அவன் மறந்துட்டாலும் கரெக்டா நீ வந்து எடுத்து கொடு. நாயே, மத்தவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க? அந்த பொண்ணு உங்களை பார்த்து காதலிக்கலன்னு சொல்லிச்சா? ஐயோ, இவரை பார்த்தா? யோ, என்ன காதலிக்கலன்னு இவரை பார்த்து சொல்லிச்சா? அடடடடடடா, இந்த விஷயத்த அந்த பொண்ணை பார்த்து கேட்காம விட்டுட்டானே. இதுக்குதான் கொஞ்சம் படிச்சிருக்கணும்ன்றது. எங்க பாரியில போய் உங்களை மாதிரி கொஞ்சமா படிச்சிருக்கணுங்கிறீங்களா? அப்பா, முதல்ல இவனுங்களை இங்க வெளியே அனுப்புங்க. இவனுங்களை இங்க வச்சுட்டு நம்ம எந்த ரகசியமும் பேச முடியாது. ஆமா, கொஞ்ச நேரம் எல்லாம் வெளியே போங்க. எப்படி வீட்டை விட்டு ஒரேடியா போக சொல்றீங்களா? டேய் ராசாக்கலா, உங்களை வெளியே போக சொல்லுவனா? கொஞ்ச நேரம் வெளியே இருங்கப்பா. வாங்கடா. ஏன் போட்டுமே, ஒரே ஐடியா வீட்டை விட்டு போட்டுமே. நீங்க இவனுங்களுக்கு பயப்படுறீங்க? ஐயோ, அதுக்கு இல்லப்பா. நான் எங்கெங்க எந்தெந்த தப்பு பண்ணனேன், ஒரு காலத்துல எங்கெங்க பதுக்கி வச்சிருந்தேன், இப்ப எவங்கிட்ட கை நீட்டி கடை வாங்கியிருக்கீங்கிறதெல்லாம் அவனுக்கு தான்ப்பா தெரியும். அவனுல வெளியே அனுப்பிச்சா என் மானமே போன மாதிரி. ஏன் இப்ப மட்டும் போலியா? போலீஸ் வரைக்கும். சரி, அதை விடுறா. அந்த பொண்ணு தான் உன்னை விரும்புறான்னு சொல்றீல்ல, பேசாம தூக்கிட்டு போய் திருட்டு தாலி கட்டி தள்ளிட்டு வந்துட வேண்டியதானே. போய் என் பையன் சொல்லிக்க வெக்கமா இருக்கு. ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலீங்க, அதுக்குள்ள எப்படி நீங்க விஷயம் தெரிஞ்சு வந்துட்டீங்க? அந்த 3 பேர் தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்பா, நான் சொல்லல, அதுக்குள்ள விஷயம் போலீஸ்க்கு போயிடும். ஐயா, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. சார் வந்தது அவர் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்தாரு. பொண்ணுக்கு வயசு 45. உன்னை கேட்டாங்களா? இல்லைங்க சார். எங்க அப்பாவுக்கே 40 முடியல. இதுக்கெல்லாம் போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டு ஏன் வீட்டுக்கு வரீங்க? யூனிஃபார்ம்ல வந்தாவே யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு சார் வளவளான்னு பேசிக்கிட்டு? பத்திரிக்கை சீக்கிரம் கொடுங்க, நிறைய எஸ்டேட்டுக்கு வசூலுக்கு போகணும்ல. என்ன வசூல்? அதாங்க மொய் பணம் வாங்குறதுக்கு. டேய், நீங்க மொய்யெல்லாம் ஒண்ணு வைக்க வேண்டாம், கல்யாணத்துக்கு வந்தா போதும். சரி சரி, வந்துருங்க சார். ஆ, ஏங்க, ஆ. மொய் வேணும்னு பொய் தான் சொன்னீங்க. யாரு? நீங்க தான். அட, மொய் வேண்டான்னு சொன்னதாண்டா நிறைய மொய் கொடுப்பாங்க. கிரிமினல் புத்தி உங்களுக்கு. இல்லைன்னா உங்களை எல்லாம் மேய்க்க